முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் என்டிகேஎக்ஸ் நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார். இதை பற்றி நாம் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்திருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அதாவது வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். தென்னந்தெளிவாக நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்க்கலாம் என்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பரசலையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக தமிழ்ச்செல்வன் இபிஎஸ்ஸில் முன்னணியில் அதிமுகவில் இணைந்தார் என்று ஒரு மிகப்பெரிய விஷயமாக இபிஎஸ் எடுத்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னணியில் அதிமுகவில் இணைந்தார். 2026 தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பலரும் கட்சி மாறி வருகிறார்கள். குறிப்பாக என்டிகேவில் இருந்து பலரும் விலகி திமுக, அதிமுக, தாவேகாவில் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இணைந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இது ஒரு மாயமான ஒரு வலைதான் என்று சொல்ல வேண்டும். சிலர் விலகி செல்வதால் எங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என சீமான் பதிலளித்துள்ளார். ஏனென்று பார்த்தால் இப்போ இன்னொரு கட்சியிலிருந்து இந்த கட்சி பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் கூட அடுத்த கட்சியில் சேர்ந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா கட்சியில் நிறைய பேர் இணைஞ்சிட்டாங்க. சொல்ல முடியாமல் ஒருவேளை இவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதெல்லாம் உட்கட்சி மோதலாக நிறையவே உட்கூசல் நிறைய நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இப்போ எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு விஷயமாக தள்ளப்பட்டு இருக்கு. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் நேரப்போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வித மாற்றங்களும் ஏற்படலாம். அதை தான் நம்ம கூறப்பட்டிருக்கிறோம் மக்களே. பார்ப்போம், உஷாராக இருந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.